செந்தமிழன் சீமான் அவர்கள் நம்மோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்கிற, தொண்டாற்றுகிற ஒரு புனிதமான அமைப்பு, ஒரு முறை. ஆனால் இன்று அதை கொன்று அதிக லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக, அதிகம் பணம் சம்பாதிக்கிற பாதுகாப்பான ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். இலவச அறிவிப்புகளையே ஆட்சியின் சாதனைகளாக சொல்லுவது எவ்வளவு வேதனையானது என்பதை அறிவில் சிறந்த பெருமக்கள் உலகில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் முன்னெடுக்கிற ஆட்சி முறைகளை, நிர்வாகத்தை கூர்ந்து கவனிக்கிற அரசியல் ஆர்வலர்கள், அறிவார்ந்த பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகள் கவனிக்க வேண்டும். இந்த நாடு ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிட்டது. லஞ்சம் பெறுவதும் வாங்குவதும் குற்றம் என்பது சொல்லில் தான் இருக்கிறது. ஒரு கவிதை, லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், அதை கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் என்ற ஒரு கவிதை. அதுபோலதான் இந்த நாடு ஊழல் லஞ்சத்தில் ஊறி பெருத்து கொழுத்து நிற்கிறது. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை சீர்கெடுப்பது, ஒரு முறைகேடான நிர்வாக கட்டமைப்பு என்பதே இந்த ஊழல் லஞ்சம் தான். ஊழல் லஞ்சம் பெருக்குகிற போது, வளர்கிற போது அது மக்களுக்கான சேவை என்பது செத்து விழுந்துவிடும். இதன் தொடக்க புள்ளி, இதன் கருவறை எங்கே இருக்கிறது என்றால், இந்த வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் தான் இதற்கான தொடக்கமே இருக்கிறது. விதையே ஊண்டப்படுகிறது. வாக்குக்கு காசு கொடுக்கிற போது, இலவசங்களை அறிவிக்கிற போதே அவன் நம்மளை ஏமாற்ற தயாராகிறான், ஏமாற்ற துணிந்து விட்டான் என்பதை நாம் எண்ணி தெரிய வேண்டும். மக்களை ஏமாற்றுவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது மிகப்பெரிய கடினம் என்கிறான் மார்க் ட்வைன் என்கிற அறிஞன். அது மாதிரி என் மக்கள் பன்னெடுங்காலமாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று என் மக்களை விழிப்புணர்வடை செய்வதற்கு 15 ஆண்டுகளாக இந்த மண்ணின் வீதி எங்கும் உங்கள் பிள்ளைகள் கத்தி வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த களத்திலே நிற்கிற கட்சிகள், அதனுடைய கடந்த கால ஆட்சி முறை, செயல்பாடுகள், இப்போது அவங்க முன்வைக்கிற வாக்குறுதிகளை என் சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு. இத்தனை முறை ஆண்டு திருப்பி தேர்தல் வரும்போது, தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற போது மக்களிடம் பிரச்சனையை கேட்க வருகிறார்கள்.
அப்படி என்றால் அதிகாரத்தில் இருக்கும்போது மக்களின் பிரச்சனை என்னவென்றே தெரியாமல் ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆட்சி முடியும் போது உங்களின் கனவு என்ன என்று கேட்கிறார்கள். அப்ப இவ்வளவு நாள் மக்களின் தேவை என்ன, மக்களின் கனவு என்ன, இதுவெல்லாம் தெரியாமலே ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இத்தனை ஆளுகள் ஆட்சி செய்தவர்கள் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவிற்கு நம் மக்களை வைத்திருந்திருக்கிறார்கள். திருப்பி வருகிற போது 1000 கொடுத்ததை 2000 உயர்த்துகிறார்கள், 5000 உயர்த்துகிறார்கள், 10,000 உயர்த்துகிறார்கள். மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாகிவிட்டது, இப்ப ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொன்றை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இந்த 5 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி என்கிற சொல் எங்கே போயிருந்தது? மக்களின் தன்னிறைவு, தற்சார்பு வாழ்வு, மதிப்புமிக்க, மாண்புமிக்க, பெருமைமிக்க வாழ்க்கை என்பது என்னானது? ஒவ்வொன்றுக்கும் அரசிடத்தில் கையேந்தி கையேந்தி நிற்கிற நிலையிலேயே தன் நாட்டு குடிகளை ஒரு அரசு வைக்குமானால் அது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அது எந்த மாதிரியான ஆட்சி? இதை என் அன்பு சொந்தங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த களத்தில் நிற்கிறது 2 பெரும் கட்சிகள், திமுக அதிமுக. ரெண்டும் பெரிய கட்சிகள், கூட்டணியில் எல்லா கட்சிகளையும் இதுக்கு மேல கூட்டி அல்றதுக்கு குப்பை இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கூட்டி ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்துவத்தோடு உயர்ந்த தத்துவத்தோடு தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். காரணம், கொள்கையில் தெளிவு, குழப்பமில்லாத முடிவு, இலக்கை குறித்தாய் விட்டது, நோக்கம் சரியானது, பாதை தெளிவானது, பயணமும் சரியானது, எங்கள் உழைப்பு கடுமையானது, அதனால் வெற்றி உறுதியானது, ஆனால் பயண தூரம் சற்று அதிகமானது. அதனால்தான் தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் எங்கள் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். தடுமாற்றம் இல்லாது, தளர்ச்சி இல்லாது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் எடுத்திருக்க முடிவை பாருங்கள். இந்தியாவை யார் ஆள்வது என்றால் பாரதிய ஜனதா காங்கிரசுக்கு பின்னாடி இந்த திமுக அதிமுக நிற்கும். தமிழ்நாட்டை யார் ஆள்வது என்று வந்தால் இந்த திமுக அதிமுக பின்னாடி இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் நிற்கும். ஆனால் இதில் எந்த கட்சி ஒரே கட்சிகளோடு கூட்டணி இருந்திருக்கு? ஒரு நாள் பாரதிய ஜனதா திமுகவோட இருந்திருக்கு, ஒரு காலத்தில் காங்கிரஸ் அதிமுகவோட இருந்திருக்கு, இப்போது பாரதிய ஜனதா அதிமுகவோட இருக்கிறது. இவர்கள் மாறி மாறி ஒரு தேர்தல் வெற்றிக்காக, அற்ப தேர்தல் லாபத்துக்காக கோட்பாடுகளை மாற்றி, கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு கூட்டம். போன முறை 2024 பிஜேபியோட சேரக்கூடாது, அதோட கூட்டணி இல்லை என்று விலகி வந்த அதிமுக இம்முறை எதற்காக கூட்டணி வைத்தது? போன முறை சொன்ன குறைகள் களையப்பட்டு விட்டதா? பாரதிய ஜனதா மேல வச்ச குற்றச்சாட்டு இம்முறை தீர்க்கப்பட்டதா? பாரதிய ஜனதா சொன்ன குற்றச்சாட்டு, என் தம்பி அண்ணாமலை அதிமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சி என்று குற்றம் சாட்டினார். அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு குற்றம் சாட்டினார், சான்றுகளோடு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவியே ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருந்தபோது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். அப்போது பாரதிய ஜனதா மதவாத கட்சி என்று சொன்னவர்கள் இப்போது மதவாதத்தை விட்டுவிட்டு வெளியேறி வந்து விட்டதா? எதற்காக கூட்டணி வைத்தீர்கள்? இதுதான் பிழைப்புவாதம், சந்தர்ப்பவாதம். மக்களின் நலனை விட்டு தங்களின் அற்ப தேர்தல் வெற்றியே முதன்மையானது என்று நிற்கிற, தங்களின் பதவியே மேன்மையானது, முதன்மையானது என்று கருதுகிற சந்தர்ப்பவாதம் என்கிறோம். ஊழல் லஞ்சம், எந்த கட்சி இதில் ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டில் இல்லை? எந்த கட்சி இல்லை? பாரதிய ஜனதா அமலாக்கத்துறை மூலமாக சோதனை செய்த இடி ரைடு விட்ட இடத்தில் எல்லாம் பணம் வாங்கி இருக்கிறது. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக, எலக்ட்ரல் பாண்டில் மூலமாக அதிகமாக பணம் வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எல்லா முதலாளியிடமும் வசூலிச்சிருக்கிறது. அதிகமாக காசு வாங்கியது காங்கிரஸ்.
அதிகமாக காசு வாங்கியது திமுக. எஸ்பிஐங்கிற ஒரு இது சொல்லுது, ஒரு அமைப்பு. இந்திய தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசியல் கட்சி தேர்தல் பத்திரத்தின் மூலம், எலக்ட்ரல் பாண்டு மூலம் ₹1 கூட வாங்காத ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்கிறது. அந்த அறிவிப்பு வலையொலிகள் எல்லாம், வலைத்தளங்கள் எல்லாம், உங்களுடைய பகுதியில் எல்லாம் பரவுகிறது, பாருங்கள். நாங்கள் மக்கள் இயக்கம், மக்களிடத்தில் மக்களிடம் வந்தவர்கள், மக்களிடம் கையேந்துகிறோம். எங்கள் மக்கள் கொடுக்கிறார்கள், அதை திரள் நிதி என்கிறோம். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு பறிக்கிற கட்சிகளோடு, வாங்குகிற கட்சிகளோடு நிற்கிறீர்கள், வாக்கு செலுத்துகிறீர்கள். என் பிள்ளைகள், என் தங்கைகள், என் தம்பிகள் வாக்கு சேகரிக்க போகிற போது பெரியவர்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பெரிய வருவாய் இல்லாத மக்கள், நீங்கள் கொடுக்கிற 1000-500 வாங்குகிற என் எளிய மக்கள், என் பிள்ளைகளை பிடித்து ஒரு பெரியவர் 2000 கொடுக்கிறார் செலவுக்கு. தாத்தா அவ்வளவு வேணாம் அப்படின்னு திருப்பி என் தங்கை 1000 கொடுக்கிறார். ஒரு அம்மா பார்த்தால் பாவமாக இருக்கிறது அந்த தாயை பார்க்கிற போது, அவள் என் தம்பிக்கு வேட்பாளருக்கு காசு கொடுக்கிறார், இந்த செலவுக்கு வச்சுக்கன்னு. அம்மா, நான் வாக்குக்கு காசு கொடுக்கறது போல வந்துவிடும் என்று நம்ம பிள்ளைகள் வாங்க இல்லை, நான் தானே கொடுக்கிறேன் வச்சுக்க என்று. சிறு சிறு பிள்ளைகள் அப்பா அம்மா செலவுக்கு கொடுக்கிற காசை சேர்த்து ₹5000 உண்டியலில் வந்து, பெரியப்பா இந்தாங்க நீங்க தேர்தல் செலவுக்கு வைத்துக்கொள் என்று என் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். நான் திருக்கோவிலூரில் நான் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருந்தேன். ஒரு ஊரிலே ஒரு இடத்தில் இது மாதிரி பேசிவிட்டு போகும்போது ஒரு தம்பி அண்ணா 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 என்று கத்தி ஓடி வந்தான். ஓடி வந்து என்னை கிட்ட வந்து, அண்ணா அண்ணா இந்தாங்கண்ணா உங்களுக்கு தேர்தல் செலவுக்கு ₹5000 நான் வச்சுக்கிறேங்கண்ணா. அண்ணா நான் முடி வெட்டுறேன்னா, ஒரு வாரமா அந்த முடியை வெட்டி சிறுக அண்ணனுக்கு காசு கொடுக்கணும்னு சேமிச்சேன் நான். அந்த தம்பிக்கு தான் நான் இந்த களத்தில் யாரோடும் சேராம எத்தனை 1000 கோடி பேரம் பேசினாலும், எவ்வளவு பதவியை தருகிறோம் என்ற ஆசை காட்டினாலும், பதவி ஆசையும் பணத்தாசையும் முக்கியமல்ல, என் இனம் வெல்வதும் வாழ்வதும் மீள்வதும் தான் கனவு என்று இந்த எளிய பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கையை கொலை செய்து விடக்கூடாது, கொன்று விடக்கூடாது. உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாயிருக்க போராடு என்கிறார். பணம், சாதி, மதம், சாராயம் எல்லாம் கொடுத்தும் தன்மானத்தோடும் இனமானத்தோடும் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இந்திய நாட்டை யாராள்வது என்பதிலே புதிய சின்னமான இந்த ஒரு மைக் சின்னத்தை 3வது 4வது பெட்டியிலே இருந்த அந்த சின்னத்தை தேடி சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கும் வாக்கு செலுத்தி 36 லட்சம் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே நல்ல அரசியல் உருவாக வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற பெரும் கனவு கொண்டிருக்கிற என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் தனித்து நின்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிற கட்சி பெற்றுக்கானால் அது என் மக்கள் எங்களுக்கு கொடுத்த உயர்வு. 3வது இடத்தில் வைத்திருக்கிற என் பெற்றோர்கள், இவ்வளவு தூரம் கொண்டு வந்த என் தாய்மார்கள், என் தங்கைகள், என் தம்பிகள் முதலிடத்திற்கு கொண்டு போக மாட்டார்களா என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நல்லதை என் மக்கள் விரும்புவார்கள், நல்லதை என் மக்கள் விரும்புவார்கள். பொண்ணுக்கு பையன் பார்க்கணுமா, நல்ல பையன், பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, நகைக்கடையா நல்ல நகை, தரமான நகை, துணிக்கடையா நல்ல துணி, சாப்பாடா சுவையான நல்ல உணவு, எல்லாவற்றிலும் நல்லதை தேடுவார்கள், சரியானதைத்தான் செய்வார்கள். இந்த நிலத்தில் கரும்பு போட்டால் வளரும் என்றால் கரும்பு, இந்த இடத்தில் வாழை என்றால் வாழை, சரியானதைத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நிலத்தில் 4 வேட்பாளர்கள் நாட்டை ஆள வேண்டும், நாட்டில் நல்லாட்சி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நிற்கிறார்கள். இந்த 4 போட்டிகள் நிலவுகிறது. இதில் எந்த பிள்ளையிடத்திலே, எந்த கட்சியிடத்திலே தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் இருந்தால் நாடும் மக்களும் நன்றாக இருக்க முடியும், பாதுகாக்கமாக இருக்க முடியும் என்பதை என் மக்கள் உறுதியாக தேர்வு செய்வார்கள். ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, ஒரு பக்கம் இன எழுச்சி, ஒரு பக்கம் ஊழல் லஞ்சம், ஒரு பக்கம் உண்மை நேர்மை, ஒரு பக்கம் பிரச்சனைகள் எல்லாம் தந்தவர்கள், ஒரு பக்கம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த அவர்கள் பிள்ளைகள். இதில் எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் உயிர்க்கினிய தம்பி தங்கிகள் ஆழ்ந்து யோசித்து அறிந்து முடிவெடுப்பார்கள். இந்த தேர்தலில்
எது ஒன்று இங்கே சரியாக நடந்திருக்கிறது? ஏற்கனவே இந்த கவுண்டம்பாளையத்தில் நின்ற சட்டமன்ற உறுப்பினரின் சாதனை என்ன? செய்தது என்ன? எல்லாம் செய்து முடித்திருந்தால் இலவச அறிவிப்புகள் ஏன்? வந்தால் பெண்களுக்கு 2000 கொடுக்கிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? வெந்தால் வங்கி கணக்கில் 10,000 போடுகிறோம் என்ற அறிவிப்பு ஏன்? நல்லா சேவை செய்திருந்தால் தேவையில்லையே. திமுக நல்லாட்சி கொடுத்திருந்தால் எதுக்கு 8000 ரூபாய்க்கு டோக்கன்? எதுக்கு 2000 ரூபாய் மகளிருக்கு? எதற்காக இந்த அறிவிப்புகள்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். அதையே நீங்க சொல்றீங்க. நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் மக்கள் சொல்வார்கள் ஸ்டாலின் ஐயா ஆட்சி தொடரட்டும் என்று. அப்போ ஒரு நேர்மையாளன், ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த நாயகன் எதற்காக கூட்டம் சேர்க்க வேண்டும்? புதிதாக வருகிற கட்சிகளை இணைத்துக் கொண்டு எந்தெந்த இடத்தை யாருக்கு பிரித்து கொடுப்பது என்று திணறுகிற கட்சிகள், எந்த இடத்தில் யாரை நிறுத்தவென்று துணிந்து முடிவெடுக்கிற கட்சி எந்த கட்சி என்று பாருங்கள். புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள், இதுவரை அரசியல் அதிகாரத்தை, அரசியல் தேர்தலில் வாய்ப்பே கொடுக்காத சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சி எது? ஆணுக்கு பெண் சமம் அல்ல அந்த கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டிலே சரிபாதி பெண்களுக்கு இடம் கொடுத்தது யார்? ஒன்னு என் ஆதி சிவன், இன்னொன்னு அவன் பேரன் சீமான். 2 பேர் தான் சரிபாதி கொடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு. வேற எவன் கொடுத்தான்? பேசுவான். இவேரா பெரியார் அவர்தான் பெண்ணுக்கு. நீ பேசிக்கொண்டு தெரிவாய். பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயல்படுத்தும். அவன் மகன் தான் இந்த மண்ணிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்? இது என் தாய் நிலம், இது என் மண், இது என் மக்கள், என் சொந்தங்கள், எங்கள் இரத்த உறவுகள். நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு சாதி இருக்கிறது. என்ன சாதி? விதியே என் செய்ய நினைத்தாயின் தமிழ் சாதியை என்னிடம் கூறாயோ என்று எங்கள் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி சொன்னானே, அந்த சாதி தமிழ் சாதி. வேறு எந்த சாதியும் எங்களுக்கு கிடையாது. கற்றறிந்த இளைஞர்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, சாதி வேண்டும் என்றால் நீங்கள் வேறு பக்கம் நில்லுங்கள். எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் என் பக்கம், உங்கள் அண்ணனின் பக்கம் பாருங்கள். மதம்தான் தேவை எனக்கு என்று நின்றால் நீங்கள் தொலைதூரத்துக்கு போங்கள். இல்லை, மதத்தை கடந்த மனிதம்தான் வேணும், மனிதநேய வேணும், அதுதான் புனிதம் என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தான், என்னோடு வாருங்கள். சாதி அரசியலானால் அங்கே சமத்துவம் சகோதரத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால், அதுவே அதிகாரத்திற்கு வருமானால் அங்கள் மனிதநேயம் என்பது செத்து போகும். பணம் அரசியலானால் அங்கு மாண்புமிக்க ஜனநாயகம் கொல்லப்படும். கேடுகட்ட பணநாயகம் மலரும் வளரும். அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் சிதைந்து போகும். நீங்கள் இலவசம் அல்லது காசு என்று கொடுங்கள், மக்கள் அடித்து பிடித்துக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் இடித்துக் கொண்டு கையேந்தி நிற்பதை பாருங்கள். உங்கள் தொன்று தொட்ட மரபு தொட்ட பண்பாடு செத்து, ஒழுக்கம் செத்து போகும். பணம் அரசியல் செய்ய வந்தால் நீங்கள் பன்னெடுங்காலமாக பாதுகாத்த பண்பாடும் ஒழுக்கமும் மாண்பும் மரணித்து போகும், செத்து போகும். இதை கடந்து ஒரு தூய ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்றால், இல்லை, அரசியல் என்பதும் அதிகாரம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ அல்ல. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்ற புரிதல் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களோடு வாருங்கள். அனைத்து உயிர்களுக்கும் என்ன? ஆடு மாட்டுக்கு கோமாரி நோய் மருத்துவ முகாமை நடத்தி காப்பாற்றுங்கள் என்று வேளாண்குடி மக்கள் போராடினால் அது ஆடு மாடுகளுக்கான அரசியல். காட்டுக்குள் செல்லுகிற போது சிகரெட்டை பிடித்து தூர வீசிவிடாதீர்கள், காடு பற்றி எரியும் என்று பலகை வைக்கிறார்கள். இது காட்டுக்கான அரசியல். அங்கே பாலித்தின் பொட்டலங்களை தூக்கி வீசி விடாதீர்கள், மானும் வரையாடும் காட்டெருமையும் சாப்பிட்டு விட்டு செத்து போகும் என்று பலகை எழுதி வைக்கிறமே, அது அந்த விலங்குகளுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கிறது. என் அன்பு உடன் பிறந்தானே, பயிர் வெள்ளத்திலே மூழ்கி செத்து போச்சு, இழப்பீடுதா என்று என் வேளாண்குடி மக்கள் போராடுவது அந்த பயிருக்கான அரசியல். எல்லாவற்றையும், ஆடு மாட்டிற்கு தீனி, அதுக்கு உணவு ஒத்தவில்லை, பருத்தி கொட்டை புண்ணாக்கு விலையை குறையுங்கள் என்று போராடுவது
அந்த ஆடு மாட்டுக்கான அரசியல். எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. என் உடன் பிறந்தவனே, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சீமான் ஒரு பைத்தியக்காரன், ஒரு கிறுக்கன், மரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு நிற்கிறான். நான் கட்டிப்பிடித்தேன், சிரிக்கிறாய். உலகத்தில் எல்லா பெரும் பெரும் தலைவர்களும் நாடுகளும் மரத்தை கட்டி அன்பு குழந்தை போல, அன்பு தாய் போல ஆற தெளிவி நிற்கிறார்கள். உனக்கு மரம் என்றால் என்னவென்றே தெரியாத உன்னை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வது? மரத்துக்கா ஓட்டு இருக்குது? மரத்துக்கு ஓட்டு இருந்தால் சீமான் ஜெயிப்பான், ஆடு மாட்டுக்கு ஓட்டு இருந்தால் சீமான் ஜெயிப்பான் என்று சில அறிவற்ற முண்டங்கள் தண்டங்கள் பிதற்றி திரிகிறது. மரத்திடத்திலே அடே 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 பைத்தியக்காரா, மரத்திட்ட என் ஓட்டுலடா, என் உயிர் இருக்கு, அதனால நான் அதை நேசிக்கிறேன். உயிர் என்பது ஒன்றுமில்லை என் உடன் பிறந்தவனே. காற்று, வெளியில் வீசுகிற காற்றை உள்ளே சுவாசித்து உள்ளே இருக்கிற காற்றை வெளியே விடுவது, அதுதானடா உயிர், அதுதான் உயிர். வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை, கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து விட்டு நற்காற்றை, ஆக்சிஜனை, மூச்சுக்காற்றை வெளியிட்டு உனக்கு உயிர் தருகிற ஒன்றே ஒன்று மரமும் செடியும் கொடியும் தானடா. பைத்தியக்காரா, நீ செத்தால் ஏதோ ஆவியாகிற பேயாகிற, நான் ஒன்றும் இல்லை. நான் செத்து போனேன்னா நான் சுவாசிக்கிட்டு இருக்க காற்றை என் தங்கச்சி சுவாசிக்கி, நான் நீ சுவாசிப்ப. இவர் சுவாசி விடுற காற்றை நீ சுவாசிக்கிட்டு இருக்க, இவர் சுவாசி விடுற மூச்சை நீ சுவாசிக்க. இதில் பறைய மூச்சு, தேவேந்திர மூச்சு, படையாச்சி மூச்சு, கவண்டை மூச்சு, மறைய மூச்சு, நாடார் மூச்சு, கோனார் மூச்சு, அது எங்கே போச்சு? எல்லாம் உனக்குள்ளதான் போச்சு. எடா பைத்தியக்காரா, 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 என்னகிடா இந்த புரிதல் உனக்கு வரப்போகுது? ஒரே காத்துரா, ஒரே காத்துரா. காத்தை தந்தவன் இவனடா, பைத்தியக்காரா இவனடா. இவன் பணம் பணம்னு அலையிறீடா, பணம் பணம்னு. அது வெறும் தாள். அந்த தாளை தந்ததே இவன் தான். இந்த மரம் இல்லைன்னா உனக்கு ஒரு மயிரும் இல்லை. நீ அது தெரியல, மழையும் இல்லை, காத்தும் இல்லை. மேகம் மிதந்து வருது பாரு, மழைய பொழியாதா பைத்தியம், மழைய பொழியாது. அப்ப யாரு நெல்லை எப்படி அறுவடை செய்து கொண்டு வருகிறோமோ அப்படி நீரை அறுவடை செய்து கொண்டு வருகிற ஆற்றல் உலகத்திலேயே இந்த மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதான்டா மரம் வளர்ப்போம் மழை வருமானு இந்த மடை எங்க எழுதி வைக்கிறாங்க, ஒரு மரக்கண்டையும் நட்டதில்லை. உன் பிள்ளைதான்டா சொல்றேன். பல கோடி பனைத்திட்டம், 10 கோடி பல கோடி பழைத்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம்னு அறிவிச்சு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல லட்சம் மரக்கண்டுகளையும் பனைக்கண்டுகளையும் நட்டு வருகிற பிள்ளைகள் நாங்கள். மரம்னா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல. அட பைத்தியமே, புவி வெப்பமாகுது வெப்பமாகுது, பருவநிலை மாறுது மாறுதுன்னு பிதற்றானடா. மாறுதா? நீ மாத்தினியா? நீ மாத்தினியா? மாத்திர. உனக்கு வெயில் அடிக்குதுன்னா கொடை பிடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, கொடை பிடிக்கணும். என்ன கொடை பிடிப்ப? ஒரு பச்சை கொடை பிடிக்கணும். அந்த கொடை தான்டா இந்த கொடை. உனக்கு பாடத்திட்டத்தில் இதை படிப்பிக்கிற கல்வி இல்லை. வேற வழி இல்லாம அண்ணன் இங்க ஒரு வாக்கு கேட்கறத ஓட்டு கேட்கறத விட்டுட்டு இதை பேசிக்கிட்டு இருக்கேன். இது தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை, அதனால பேசிட்டு இருக்கேன். உலகத்துல ஒருத்தனை சொல்லு, போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ரெட்டலை உதயசூரியனுக்கு போட்ட ஓட்ட, கை சாமரைக்கு போட்ட ஓட்ட, எனக்கு போட்டா தான் என்ன, போடலைன்னா தான் என்ன? போட்டு தான் நாட்ட. ஒரு அம்மா கன்னியாகுமரியில இருந்து பேச்சு, யாரு சீமானா? ஆமாம்மா, நான் உன் பேச்சையெல்லாம் கேட்பேன், உனக்கு தான் போடணும்னு போனேன். ஆனா ஒரு ஓட்டை போட்டு ஒரு வீணாயிருமோ அப்படின்னு கை சின்னத்தில் போட்டேன். 50-60 வருஷமா போட்டு நாட்டை வீணாக்கி விட்டு ஒரு ஓட்டை வீணாக்கிறதுக்கு வருது. அடுத்த முறை உனக்கு போடுறேன். சீமா வரணும் வரணும். எப்படி வரணும்? நீ போட்டா தான் வருவேன். வரணும் வரணும். அது கூட்டமா நிக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு நம்புறது. என்ன கூட்டம் இது? சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது. ஜெயிக்கிற பக்கம் நிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நிக்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கணும்னு போராடணும். அவன் தான் வீரன், அவன் தான் வீரன். நீ என்ன நினைக்கிற? நீ நாங்க என்ன சின்ன பசங்க வெல்ல மாட்டோம்னு நினைக்கிறியா? நான் வீரன். ஏன் நீ தான் பெரிய கட்சியாச்ச, எல்லாம் 100 ஆண்டு ஆயிடுச்ச, திராவிட நூற்றாண்டு இது 50-55 வருஷம் ஆச்சு. அதிமுக ஒத்தை அணியில் ஒண்டி கொண்டி ஒரு சின்ன பையலுக்கு 10 ரூபா கையில காசு இல்லாம உண்டியல் குளிக்கிட்டு ஒத்தையா நிக்கிறான். நீ எது கூட்டம் சேர்த்துக்கிட்டு வர?
நான் எத்தனை பேர் வேணாலும் வாடா மோதி பாப்போம்ங்கிறேன்ல. எத்தனை ஆயிரம் பேர் நின்றாலும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காதேங்கிற தத்துவத்தை படித்த வேணாம். ஏன் 22 நாடுகள் 22 நாடுகள் உலக நாடுகளின் துணை கொண்டு சிங்களன் எங்களை வீழ்த்த வந்தான். என் தலைவனின் ராணுவத்தை ஒற்றை மகன் வெறும் 20,000 பேரை வச்சு சண்டை செஞ்ச மரவண்டா என் தலைவன் பிரபாகரன். உன்னை மாதிரி கூட்டம் செதிரு. நீ 100 பேர் நின்னாலும் என் ஒரு ஆளை குறி வைப்ப, நான் ஒரு ஆள் உங்க 100 பேரை குறி வைப்பேன். ஏன்னா நீ என்ன கூட்டம் செத்துக்கிட்டு வர? நீ கூட்டத்தில் நிக்க யாருக்கு துணிவும் வீரமும் தேவை? அப்படி கத்திட்டு போயிடலாம். தனியா நிக்க தாண்டா வீரமும் துணிவும் தேவை. எனக்கு நேர்மை இருக்கு, உள்ளத்துல நேர்மை இருக்கு, தூய்மை இருக்கு, துணிஞ்சு தனிச்சு நிக்கிறேன். 100 விழுக்காடைய மண்ணைய மக்களை காதலிக்கிறேன், நம்புறேன். தன்னையும் நம்பாம மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் போய் போட்டிடுவான். ஆனா வசனம் பேசுறது நான் மாஸ், நான் பிளாஸ்ட், நான் உச்சம். என்ன எச்சம்? என்னடா பெரிய ஹீரோனா தனிச்சு நிக்கணும்டா, ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா. நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம் அப்படின்னு. உனக்கே நம்பிக்கை இல்லை, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய் 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டான், திருவொற்றியூரில் நிப்போ 2 போடுவோம் அப்படின்னு. என் கோட்பாட்டுக்கு எதிர். ஒருத்தன் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவி போட்டி போடுவது ஜனநாயக துரோகம், மக்கள் விரோதம். ஒருத்தன் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி போடுறது மக்கள் விரோதம். இது எங்க கொள்கை நிலைப்பாடு. நாங்க தோற்றோம், வரலாற்றில் எங்க அளவுக்கு வேணும் தோற்க முடியாத அளவுக்கு தோற்றம். யாருக்கிட்ட? எங்க ஆத்தாட்ட, என் அப்பன்ட்ட, என் மாமன்ட்ட, என் மச்சனன்ட்ட பெருமையா இருக்குடா. என்னை தோக்கடித்தவன் என் தாய் தந்தையர் தான். இன்னைக்கு வீழ்த்துவான்டா, இன்னைக்கு அடிப்பான், இன்னைக்கு திட்டுவான். ஒரு நாள் உச்சி முகந்து இந்த பிள்ளைகளை கொண்டாடுகிற காலமும் வரும். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை, கோட்பாட்டை கவனி. உங்கள் பிள்ளைகள் காசை முன்னிறுத்தி அரசியல் செய்யல, ஆக சிறந்த கருத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை முன்னிறுத்தி அரசியல் செய்யறோம். எது சரியா இருக்கு எனக்கு போடுங்கன்னு நான் சொல்லல. எது சரியா இருக்குமோ அதை போடுங்க. நாட்டுக்கு எது நல்லா இருக்குமோ அதை போடுங்க. வேளாண்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற என் மண்ணிலே நீங்களே வேளாண்மை சின்னத்துக்கு விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால், இல்ல வேற நாட்டில் இருந்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து போடுவானா? எவன் போடுவான்? எல்லா விவசாயம் ரோட்ல போட்ட அந்த ஆட்சிக்காரங்க போட போறியா? நீ போராடின இடத்துல அவன் பக்கத்தில் ஒண்ணு இந்த மகனுக்கு போட போறியா? எல்லா இடத்துலையும் சொல்லுங்க, எந்த வேளாண் போராட்டத்தில் நான் பயங்கர மகன், என் பிள்ளைகள் நாங்க நிக்கல. பிரச்சனையெல்லாம் தந்தவன் ஒரு பக்கம் நிக்கிறான், அதே கூட்டத்தோட நிக்கிறான், கோடி கோடியா கொட்டி நிக்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு உன்னோட நின்று போராடினவில்லை, உன் பக்கத்தில் நின்னவில்லை. உன் குறைய கேட்டு மனுவை வாங்கி உன் கண்ணீரை துடைச்சு நீ சாஞ்சலுக்கு தோலை கொடுத்து உன் கையை இருக பற்றி ஆறுதல் சொன்ன மகன், இந்த பிரச்சனையை தீர்க்க வந்த மகன் இந்த பக்கம் நிக்கிறேன். நீ எந்த பக்கம் நிக்க போற? அதான் பிரச்சனை. நீ மறுபடியும் பிரச்சனையை தந்தவன்ட்டே அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்டவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏற்கனவே ஆண்டவங்களால தான் பிரச்சனை. மறுபடியும் அந்த கொடுமைக்காரன்ட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். நீ மறுபடியும் ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, பிறந்து கையில் எடுத்தோடனே கற்பழிச்சு கொண்டு போடுவான். நீ என்ன பண்ணுது இந்த அரசு? என்ன செஞ்சிருச்சு? எத்தனை காவல் நிலைய மரணங்கள், எத்தனை கற்பழிப்பு கொலைகள், எவ்வளவு படுகொலைகள், எவ்வளவு ஊழல் லஞ்சம், எவ்வளவு வளை கொள்ளை. இது எப்படி சகித்துக்கிற? எப்படி சகித்துக்கிற? எப்படி உனக்கு தூக்கம் வருது? இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கே, உன் பிள்ளைகளை இந்த நேரத்தில் இத்தனை பிரச்சனைகளோட விட்டுட்டு போறியா? குடிக்க தண்ணி வச்சிருக்கியா? உன் பிள்ளைக்கு படிக்க கல்வி வச்சிருக்கியா? பார்க்க வேலை வச்சிருக்கியா? சாப்பிட நஞ்சில்லாத உணவு வச்சிருக்கியா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மாம்பழத்தை நீ அப்படியே நம்பிக்கையோட வாங்கி சாப்பிட முடியுமா? திராட்சை பழத்தை சாப்பிட முடியுமா? சொல்லு. அன்னைக்கு உன் தோட்டத்தில் பறிக்கும் போது மாம்பழத்தில் அறுத்துக்கிட்டு போனீங்கன்னா கொட்டைக்கிட்ட ஒரு வண்டு இருக்குமே, இன்னைக்கு இருக்கா? பூச்சி கத்திரிக்காய், பூச்சி வெண்டைக்காய், பூச்சி ஏதாவது காட்டு, பூச்சி தக்காளி காட்டிரு பார்ப்போம். ஏன்? ஏன்? நஞ்சு விஷம், விளையிறதெல்லாம் விஷமா விளையுது. பூச்சி திங்க முடியாது, செத்து போகும். அது உடனே செத்துருது, நீ கொஞ்சம் நாள் கழிச்சு சாவ, அவ்வளவுதான்.
ஒரு நல்ல உணவை வைத்துட்டு போக முடியவில்லை, சுவாசிக்க காற்றை வைத்துட்டு போக முடியவில்லை. நீ காற்றை சுவாசிக்கிற, காற்றையா சுவாசி கொண்டிருக்க, கந்தக தூசியை சுவாசி கொண்டிருக்க. இத்தனை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேண்டும். இது ஆய்வு. எத்தனை மரம் இருக்கு, எத்தனை கார் ஓடுது நீ பார்த்துக்க. புவி வெப்பமாகிறது காரணம் என்ன? இந்த ஆலை புகை பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கு புதைந்து போன எரிபொருள்கள், மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, இவைகளை எடுக்கிறதுல மேலே எழுகிற நச்சு காற்று, அந்த தூசி, இந்த தூசி, இந்த ஆலைகளின் தூசி, இதெல்லாம் இந்த புகையெல்லாம் மேலே போய் தான் காற்றை மாசுபடுத்துது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும் சராசரி, குறைஞ்சபட்சம். உங்க நாட்டில் எத்தனை இருக்கு சொல்லு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு, 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் 100 கோடி மரம் நடுறதுக்கு உத்தரவிட்டிருக்கேன்னு. ஏன்? அவன் பிரதமர், அது நாடு, இது சுடுகாடு. உன்னை எதை பத்தி கவலைப்படுவான்? குடிக்க நீர் இல்ல, படிக்க கல்வி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல, உண்ண உணவு இல்ல, வாழ இடம் இல்ல, எது இல்லைனாலும் கவலை இல்ல. உன் ஓட்டு. உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன்? உனக்கு ஓட்டு இருக்கு. உன்னை உயிராகவோ, உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உனக்கு ஒரு உரிமை இருக்கணும், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும் கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றி தான் கவலைப்படுவான். அதை கவலைப்படுவான் தான். வாக்குக்கு 2000 தாரேன், உனக்கு 20,000 தாரேன், உனக்கு இலவசம் தாரேன், அண்டாதாரேன், குண்டாதாரேன் தான். நான் அதெல்லாம் தரமாட்டேன். ஏன்? நான் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறதுனால தரமாட்டேன். அதனால நீ உன் வாக்க, உன் ஓட்டை எனக்கு தந்தாத்தான், தரலைன்னா போ. நான் ஏன் அதை கத்திக்கிட்டு இருக்கேன்? நாங்க அதை செய்யறோம், பிறந்துட்டோம் உங்க கூட, உங்க வயிற்றுல. அப்போ எங்களுக்கு பிறவி கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யறோம். எங்களை பாரு, என்னையும் என் தங்கச்சியும் பாரு, என் பிள்ளைகளை பாரு. 4 முறை பொது தேர்தலில் நின்று தோற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த முகம் தெரியுதா? எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு தன்னம்பிக்கையோட தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எப்படா அப்படி உற்சாகமா இருக்க? உடலாற்றல் இல்ல, உள்ளத்தில் இருக்கிற வெறி, இதய துடிப்புல இல்ல, லட்சிய துடிப்புல ஒரு வெறி, எப்படியாவது சரி பண்ணணுங்கிற வெறி. இது என்னுடைய வழி இல்ல, 5000 3000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த வழி. இந்த நிலத்துல என் பாட்டன் தீரன் சின்னமலை கழுத்து இறுகி கசிஞ்சு போன மூச்சை விட்டு போனால, அது உழவுது பாரு. என் மண் அடிமையாயிடக்கூடாது அந்நியனுக்குன்னு, அந்த மண் அந்நியனுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு தூக்கல தொங்குனான என் பாட்டேன். அந்த மண்ணை இந்த அயோக்கிய போய் வெட்டி விற்கிறான். ஆழத்துல மணல் அள்ளி விற்கிறான், மலை அள்ளி விற்கிறான். இப்ப தீரன் போறான் மாதிரி பேரன் போராடுறான். என் தாத்தன் கேட்டான், நான் என் பாட்டேன், வெள்ளக்காரன் தீரா, நீ நாட்டை ஆண்டுக்க, நமக்குள்ள போர் வேணாம், 100 விழுக்காடு வரியில கப்பத்துல நீ 50 விழுக்காடு நாட்டை நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிட்டு 50 விழுக்காடு எங்களுக்கு கப்பமா கட்டுன்ட்டு. அவர் சமரசம் செஞ்சிருந்தா, உங்களை மாதிரி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளா இருந்தா, அந்த ரத்தம் அவனுக்கு ஓடி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. பேசாம சரிப்பான்னு காட்டிட்டு போயிருப்பாள். நாடு மக்களும் எப்படியா போனா என்னன்னு. ஆனால் அவன் அன்னைக்கு யாரு நாட்டை யாரால எவன்டா அனுமதி கொடுக்கறது? டே யாரா நீ? ஏண்டா இத்தனை பெரிய இன கூட்டத்துல என் நாட்டாள ஒருத்தனும் கூட வட தகுதி இல்லாம போச்சு, வந்தே போனவெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறீங்க? தொலைச்சு பெறுவேன்னா அதுதான் அவன் பேரன் சொல்றேன். இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்றதுக்கு இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகனு கூட வட தகுதி இல்லாம போச்சு. வந்தே போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கேட்டு முட்டிக்கால் போட்டுக்கிட்டு நிக்கிற. சொல்லு. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சு? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிதுன்னு தூக்குல தொங்குனாண்டா நம்ம பாட்டேன். போடா தூக்குல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில தமிழ் அறிவியல் மொழி இல்லை அந்த அயோக்கிய திராவிட திருடங்க உலகத்துல 1800 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும்னு உலகத்துக்கு காட்டினவன் ஓம் பாட்டண்டா கரிகால் சோலை. அவன் கட்டின கல்லணையை பார்த்து வெள்ளக்காரன் தொப்பியை கழட்டி வச்சு வணங்கிட்டு போயிட்டான்டா வாட்ஸ்அப்னு. ஒன்றுத்தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியல. டே மேலே இருந்தாண்ட தண்ணி கீழே இறங்கு, என் உடன் பிறந்தவனே. கீழே இருந்து தண்ணியை மேலே ஏத்தின பிறந்தகடா நம்ம பாட்டேன் காளிங்கராயி பைத்தியக்காரா. அதோட அவனை பெற்றது தமிழ்ரா, தமிழ் அறிவியல் மொழியில பைத்தியக்காரன்.
இவங்கள மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவன்டா இருக்கான்? ஒவ்வொன்றையும் பகுத்து வகித்து வைத்த பரம்பரையில பிறந்தவன் நீ. மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டத்தின் மகன் நீ. நீ 5க்கும் 10க்கும் கையேந்துவதை, அரிசிக்கும் பருக்கும் அல்லாடுவதை பார்க்க சகிக்க முடியாத மானத்தமிழ் பிள்ளைகள் தான் இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எளிய பிள்ளைகள். பணத்துக்கு வாக்கு என்பது உன் இனத்துக்கு தூக்கு என்பதை புரிந்து கொண்டு அறிவு சமூகம், எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள், யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிறார்? பணத்திற்கும் பதவிக்கும் போகாமல் யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நிற்கிறார்? தோல்வியையும் வெற்றியும் சமமாக கருதுகிற பிள்ளைகள் யார் என்பதை கவனத்தில் எடுத்து, எந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல், எந்த பிள்ளைகள் முன்வைக்கிற கருத்து எது சரியாக இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் எது ஒன்றும் இலவசம் தரமாட்டோம். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3ம் தரமாக, சரியாக, சமமாக, கட்டணமில்லாமல் தருவோம். எப்படி தருவோம்? உலகத்தரத்திற்கு தருவோம். உலகத்திலே 5-6 நாடுகள் முன்னிலையில் இருக்கிறது. முதல் நாடாக பின்லாந்து கல்வியில் இருக்கிறது, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இந்த 3 நாடுகளை முந்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் கனவு கொண்டு இருக்கிறோம், நோக்கத்தோடு நிற்கிறோம். மருத்துவத்தில் நம் நாட்டை தவிர எல்லா நாடும் சிறந்துதான் இருக்கிறது. சிங்கப்பூர், அருகில் இருக்கிற மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், எல்லா நாடுகளும் சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறது. அந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு தரமான, சரியான, சமமான மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீர். இது 3ம் தான் உங்கள் பிள்ளைகளின் அரசு இலவசம் தரும். வேற என்ன தரும்? படிப்பு தரும், படிப்புக்கேற்ற வேலை தரும், அதற்கேற்ற சம்பளம் தரும். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க, மாண்பு மிக்க, மரியாதை மிக்க, மானமிக்க வாழ்க்கையை தரும். இவ்வளவுதான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசாங்க வேலை தரும். அவரவர் வாழ்விடத்திலே தரும். கவுண்டமலைமா அங்கே தரும், சூலூர் அங்கே தரும், பொள்ளாச்சி அங்கே தரும். என்ன தரும்? எப்படி தருவேன்? போட்டு காட்டுறேன் பாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, கணக்கில்லாத வேலையை தருவேன். நீ செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்யலாம் என் உடன் பிறந்தவனை, இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. அதை தெரிந்து கொள். நீ கம்பி கட்டுறதுக்கு வைக்கப்படுவ, நீ கொத்தனார் வேலை வைக்க வைக்கப்படுவ, நீ விவசாயம் செய்ய வைக்கப்படுவ, நீ ஆடு மாடு வளர்க்க வைக்கப்படுவ. ஆனா அரபு நாட்டில் போய் ஒட்டகம் வைப்ப. நீ இங்க டீ கிளாஸ், ஐயோ தேநீர் கிளாஸ் கழுவுறதா, அந்த சாதிக்கிற பைய கழுவுறதா, இந்த சாதிக்கிற பைய கழுவுறதா, நீ இதை நினைச்சுக்கிட்டு இருப்ப. மலையாளி வருவான், எல்லாரும் ஒரே சாதி, அவனுக்கு பாண்டி தான். அவன் கல்வி ஒரு தேநீர் ₹10, ஒரு நாளைக்கு 800 1000 தேநீரை விற்று சம்பாரிச்சுட்டு போவான். நீ இதை பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்கே கழுவ வைக்கப்படுவ. அரபு நாட்டில் துபாயில் போய் கக்குஸ் கழுவிட்டு இருப்ப. உனக்கு ஒரு நோய் இருக்கு, உனக்கு ஒரு நோய். விவசாயம் செய்யறது படிக்காதவன் செய்கிற வேலைன்னு. அப்ப படிக்காதவனை தவிர படித்தவனுக்கு பசிக்க கூடாது. குடலை வெட்டி வெளியே எடுத்துடணும். எப்படி எப்படி? ஆடு மாடு வளர்ப்பது அவமானங்கிற. அட பைத்தியம், சாராயத்தை விற்கிறதுல ஒரு நாடு 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு எடுக்குதுடா. பாலில் 3 லட்சம் கோடிடா பைத்தியக்காரா. இந்த சாராயம் உயிரை எடுக்கும்டா, பால் உயிரை கொடுக்கும்டா. எந்த பக்கம்டா நிக்கிறது? நம்ம சாராயத்தை மூடி பாலுக்கு போகும்டா, மாடை வளர்ப்போம்டாங்கிறேன். என்னத்த போட்டு உங்களுக்கு பா. ஒழுங்கா விவசாயிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு, போட்டு விடு. போய் கேட்டுட்டு போய் படுத்துறாத. சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், கூட படிச்சவன், அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சொல்லு. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கத்துறானாது கேளு. டேய், நாய் குலைச்சா கூட திரும்பி பார்க்கறேடா, என்ன நாயின்னு. 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்டா, என்னை பாடுறா. உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் கத்துறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம மக்களின் பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்காரங்களுக்கு ஓட்டு போடுறீங்களாடா. மக்களின் உங்க பிரச்சனையை மனசிலிருந்து, இதயத்திலிருந்து எடுத்து பேசுறவன் பக்கத்தை பாரு. எப்படி கத்துறோம், கதறோம்னு பாரு. எவ்வளவு அக்கறையா பேசுறோம் பாரு. அட, 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கே கூட்டணி கூப்பிட்டு நோட்டும் சீட்டும் கொடுக்குறான். அப்ப என்னை எவ்வளவு கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் நான் போகல? உன்னை விட்டுட்டு போக மனம் இல்லை. நான் வாழணும்னா போயிருப்பேன். நாடு மக்களும் வாழணுங்கிறத நான் தனியா நிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு ஓட்டப்படு. கூட்டணின்னு அலையாத. கூட்டணி வைக்கிறவன் ஒரு தவறை எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அது சரியாயிருமா? ஜெயிச்சு வந்து மறுபடியும் என்ன ஊழல் லஞ்சமா ஆட்சி நடத்திடுவார? கொலைக்குள்ளாம இப்ப இல்லாம போயிருமா? டாஸ்மார்க்க மூடிடுவாங்களா? சொல்லு. பார்த்து மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும்.
உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்ட கேட்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. ஓட்ட கேட்க கைய எடுத்து கோட்டையில பைய எடுத்து கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. இவன் நம்ம நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்து விடுவான். நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்து விடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை, அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மாற்றத்திற்காக நிற்கிற ஒரு மகத்தான புரட்சிக்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற அரிய வாய்ப்பு, காலம் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு மகத்தான கடமை இந்த தேர்தல். ஒவ்வொரு வாக்கும், நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு விவசாய சின்னத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகள் என் தங்கையின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான வெற்றி. திமுக வெல்வது அல்லது இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் வெல்வது என்பது வழக்கமான ஒரு வெற்றி. அவர்கள் வெற்றி ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஒரு மகத்தான சாதனை. வாக்குக்கு காசு கொடுக்காமல், இலவச அறிவிப்புகள் இல்லாமல் எளிய பிள்ளைகள் உயர்ந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை முன்னிறுத்தி நின்றார்கள், வென்றார்கள் என்ற சரித்திர பதிவு வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெல்லுங்கள். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெல்லுங்கள். நல்ல அரசியலை இந்த மண்ணில் விதையுங்கள், நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். உங்களின் வெற்றி வேட்பாளர் என்னுடைய தங்கை கலாமணி ஜெகநாதன். உங்கள் சின்னம் விவசாயி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அலவீசுது சீமான் அலவீசுதுங்க தலை தூக்கு